விஜய் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர் 4 நபர்கள் மீது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு. முக்கிய குற்றவாளி யார்? பரபரப்பில் தமிழகம். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கரூர் மாவட்டத்தில் சனிக்கிழமை அன்று தாவேகா தலைவர் விஜய் அவர்களால் பரப்புரை மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதுல பேசி முடிச்சுட்டு இறுதியில நிறைய பேர் மயக்கமடைஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட்டும் ஆனாங்க. அதன்படி இன்றைய நிலவரப்படி 41 நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. இதன் காரணமா டிவிகே தலைவர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல முக்கிய குற்றவாளியா சொல்லப்படக்கூடிய நபர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, கரூர் மாவட்ட தெற்கு மாவட்ட தாவேகா தலைவர் மதியழகன் அவர்கள், டிவிகே பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள், அது மட்டும் இல்லாம டிவிகேவோட இணை பொதுச் செயலாளர் டிடி நிர்மல்குமார் அவர்கள் மீது வழக்கு பதிவு போட்டிருக்காங்க. அதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, கொலையாகாத மரணம், பொது சொத்துக்கு அச்சுறுத்தல் விளைவித்தல், பிறரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல், அரசு அதிகாரிகளோட பேச்சை மதிக்காமல் இருக்கல், இது மாதிரி 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தாவேகா தொண்டர்கள் மரத்தின் மேல ஏறி உட்கார்ந்துருந்தாங்க, ரோடுகள்ல இருக்கக்கூடிய வெயிலுக்காக போடப்பட்ட ஷீட்டுகள் மேலேயும் ஏறி உட்கார்ந்துருக்காங்க, அங்க வெயில் காரணமா ஒதுங்கலான்னு போனவங்க இல்ல கூட்டம் நெரிசல் காரணமா அங்க போயிட்டு ஓரமா நின்னுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் போயிருக்காங்க. மரத்துல இருக்கக்கூடிய கிளை உடைஞ்சு அது தகரத்தின் மேல விழுந்து அந்த தகரமும் இடிஞ்சு விழுந்து கீழே மக்கள் மீது விழுந்து நசுக்கி அந்த கூட்ட நெரிசல்ல நிறைய பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. இந்த அசாதாரண சூழ்நிலைக்கு காரணமே தாவேகா நிர்வாகிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல வழக்கு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிவிகேவோட கூட்டம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் காட்டணும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக தான் இவங்க பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்ன டைமை விட தாமதமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காங்க. இதற்கு விசாரணை அதிகாரியா டிஎஸ்பி செல்வராஜ் அப்படின்றவர் இருந்தாரு. நேற்றைக்கு மாலையில இருந்து அவரை மாற்றம் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ஏடிஎஸ்பி பிரேம் ஆனந்த் தான் இந்த வழக்கை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வழக்கை யார் தொடுத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவல் ஆணையரா இருக்கக்கூடிய மணிவண்ணன் அப்படின்றவர் தான் இந்த வழக்கை போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, நானும் டிஎஸ்பி அவர்களும் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள்ட்ட போய் சொன்னோம். ஆனா அவரு அதை எதையுமே காதுல வாங்கிக்காம நாங்க சொல்றத எல்லாத்தையுமே விதிகளை மீறி அவங்க இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு அவங்களே காரணமா இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அரசோட பேச்ச தாவேகா நிர்வாகிகள் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இப்ப அந்த குற்றத்திற்கான வழக்கு நிலுவையில இருக்கு. இப்ப மதுரை நீதிமன்றத்துல இதற்கான விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்போ இதெல்லாமே ஒரு சைடு சொல்லிட்டு இருந்தாலும் கூட மெயின் ரீசனா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட வாகனத்து சைட்ல தொண்டர்கள் சூழ்ந்து வந்துகிட்டே இருக்காங்க, அதனால எங்களால அவங்க போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டான டைமுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூட்டத்துக்கு நடுவுல நிறைய ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. அதாவது மயக்கம் போட்டு விழுறாங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் 123 தொகுதிக்கு போயிருக்கேன், நான் மேல இருந்து பார்த்தாதான் தெரியும் எங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்களுக்கு எப்படி அங்க கூட்டத்துல மயக்கம் போட்டு விழுறாங்க அப்படின்னு தெரியும். 1-2 ஆம்புலன்ஸ் அப்படின்னா தற்காப்புக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரே நேரத்துல ஒரு 15-20 ஆம்புலன்ஸ் எப்படி அந்த இடத்துக்கு வர முடியும்? அங்க மயக்கம் போட்டு விழுறாங்கன்னு எப்படி ஆம்புலன்ஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கூட்டத்துக்கு நடுவுல நம்ம கொடி போட்டு என்ன ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியும் எழுப்பியிருப்பாங்க. ஒரு கூட்டம் ஆல்ரெடி ஒரு நெருக்கலான இடத்துலதான் நடக்குது அப்படின்றப்போ அதுக்கு மாற்று வழியே இல்லாம எப்படி ஆம்புலன்ஸை அதுக்குள்ள அனுமதிக்கலாம்? மாற்று வழி இருக்கக்கூடிய இடம் கொடுக்காம எதற்காக நெருக்கமான இடத்துல தாவேகா தலைவருக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் தடியடி நடத்தினதுதான் இந்த கொலைகளுக்கு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா வக்கீல் தரப்புல இருந்து சொல்லப்படுறாங்க. அதாவது தாவேகா விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து
மக்கள் கூட்டத்தை நெருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு சொல்றாங்க. பேசிட்டு இருக்கும்போது வெளியே போகணும்னா தாவேக்காவோட வாகனத்திற்கு பக்கத்துல இருக்கவங்க தான் வெளியே வரணும். அதை விட்டுட்டு பாதைக்கு அருகில இருக்கக்கூடிய நபர்கள் எதற்காக நெருக்கணும் அப்படின்ற கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் தடியடி நடத்தும் போது கலைஞ்சு போகிறதுக்காக கூட்டத்துக்குள்ள கீழே விழுந்து சிக்கி இறந்தவங்க தான் அதிகம் அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி கரெக்டா மருத்துவமனைக்கு வராரு, அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் 1 மணின்னு கூட பார்க்காமல் எப்படி வந்து பார்க்கிறாரு அந்த இடத்த, இதெல்லாமே வச்சு ஒரு அரசியலை தான் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில பெரும் பரபரப்பு வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. இந்த பிரச்சனை சார்ந்து நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.